எப்பவுமே நாளாக என்ன செய்யணும், தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பேண்ட் சட்டை போடுவேன், பொங்கலுக்கு வேஷ்டி தான் கட்டுவேன். ரொம்ப நீண்ட கால பழக்கம் எனக்கு. பொங்கல்னைக்கு எப்படியோ ஒரு வேட்டி எடுத்துருவேன், வேட்டி சட்டை எடுத்துருவேன். பொங்கல்னைக்கு அப்படியே மேரேஜுக்கு முன்னாடி பொங்கலுக்கு அப்படி வேட்டி கட்டி நின்னா அப்படி பக்காவாக செமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். பொங்கலுக்கு அப்படி நின்னோம்னா கம்பீரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு தமிழர் பண்பாடு, தமிழ் பண்பாடு பார்த்தா அப்படியே வேட்டி கட்டிக்கிட்டு அப்படியே பொங்கலுக்கு அதே போல் நண்பர்களால் வேட்டி கட்டியிருப்பாங்க. ஒரு 4-5 பேர் வேட்டி கட்டிட்டு ஒரு யூனிஃபார்மாக ஒரே செட்டாக போகும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இதே தனி தான், மகிமையே தனி தான். நம்முடைய கலாச்சாரத்தை வந்து விடவே கூடாது. வேட்டி கட்டக்கூடிய பண்பாடு நாகரிகம் இப்போல்லாம் இல்லாத போயிடுச்சு. எனக்கே இல்லாத போயிடுச்சு வச்சுங்களேன். இப்போ பொங்கல்னா இப்போ நான் வேட்டி இப்போ மேக்ஸிமம் கட்டுறேன், ஏன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. பொங்கலுக்கு அதிகமாக என்ன போய் நம்ம பொங்கலுடைய வேலையெல்லாம் ஈடுபடுங்கிறதுனால, பொங்கலுக்கு வேலை செய்ய ஈடுபடுறதுனால வெள்ளை வேஷ்டி கட்ட மாட்டோம். காக்கி இல்லை மன்னிக்கோ, காவி வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு பொங்கல் வைக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யும்போது அதுதான் சரியாக இருக்கும். ஊர்க்குருவி அத்தனை குருவி பறக்குது. என்னதான் ஊர்க்குருவி உயர பிறந்தால் பருந்துகள் ஆகாது சொல்லுவாங்க, அதுதான் ஊர்க்குருவியா? நிறையா ஊர்க்குருவி இருக்குப்பா. வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னு நினச்சேன், பரவாயில்ல இருக்கட்டும், போட்டுக்கலாம். இன்னும் 10 கிலோமீட்டர் தானே வீடு இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 கிலோமீட்டர் வந்தாச்சு, இன்னொரு 5 கிலோமீட்டர் வீட்டுக்கு. ஆனால் பெட்ரோல் மறுபடியும் கூட போட்டுக்கலாம். ஒரு டீ சாப்பிட்டா பரவாயில்ல நினச்சேன், பார்ப்போம் ஏதாவது ஒரு கடை இருக்குண்ணா. வர நான் டீ பைத்தியமாட்டேன் நண்பர்களே. எங்கிட்டு போனாலும் டீ. எப்படியோ ஒரு நாளைக்கு டீயேனே என்னன்னு தெரியாது எனக்கு. இப்போல்லாம் டீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 டீ கிட்ட, 4 மேக்ஸிமம் 5 வந்துடுது. அது ஒன்றும் தவிர்க்கவே முடியறதில்ல. அன்றைக்கி ஒரு 3 டீ சாப்பிடுவேன், கம்முனே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸு நண்பர் யாராவது பார்த்தாலும் வாப்பா டீ கடை போகலான்ருவாங்க. வாப்பா டீ கடை போகலான்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? சரி வா போகலாம் அப்படிங்கும்போது நண்பர்கள் வாங்கி கொடுக்க டீயே 2 டீ வந்துடும். ஆனால் அதில் என்ன ஒரு கொடுமைனா, டீ நான் குடிக்காமையே இருப்பேன், யாருமே வாங்கி தர மாட்டாங்க.